வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோ ஒன் விஷன் ஒரு புதிய மொபைல் ஃபோன் மோட்டோரோலாவிலிருந்து. ஸோ இந்த பதிவில் இந்த மோட்டோ ஒன் விஷன் எப்படி மித்த மொபைல் ஃபோன்லேருந்து வித்தியாசமாக இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பல விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். மோட்டோரோலாவுடைய மோட்டோ ஒன் சீரீஸ்ல இருந்து இப்போ மோட்டோ ஒன் விஷன் அப்படின்னு ஒரு புதிய மொபைல் ஃபோன் சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கான அறிமுக விமர்சனம் நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கறதுக்கான லிங்க் மேலே இருக்குது. இப்போ இந்த மொபைல் ஃபோனை பற்றின முழு விமர்சனம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். மொபைல் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நீளமான மொபைல் ஃபோன், வித்தியாசமான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மித்த மொபைல் ஃபோனை விட லென்த்தான டிஸ்பிளே. 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டு வந்திருக்காங்க. 18:9 ஆரம்பிச்சு இப்போ 21:9 போய் நிற்கிது. ஆனால் இது நல்ல விஷயம் தான். ஏன் அப்புறம் சொல்கிறேன். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மற்றும் மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக். பின்புறத்தில் ஒரு சின்ன ஹம்புக்குள்ள ஒரு கேமரா இருக்குது. 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்குடைய சென்சர். அதுக்கு துணையாக 5 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் நாச் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் ஃபோனில் சாம்சங் மொபைல் ஃபோன்லாம் பார்த்துருப்போம். இப்போ மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் ஒரு பஞ்ச் ஹோல் நாச் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சாம்சங் சென்சர் 25 மெகா பிக்சல் குவாட் பிக்சல் சென்சர் உள்ள கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் பிரித்து காட்டுறதுக்காக ஒரு சின்ன டெக்ஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே இருக்குது. இதில் ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரொம்ப நீளமான மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேயும் கிடைச்சிருது. அதே நேரத்தில் மொபைல் ஃபோனையும் உங்கள் கைக்கு அடக்கமான மொபைல் ஃபோனாகவும் இருக்குது. நல்ல அழகான மொபைல் ஃபோன், நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஸ்டர்டியான டிசைன் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோனில் அவங்க ஸ்பிளாஷ் அசிஸ்டன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடென்டலாக தண்ணி ஏதாச்சும் பட்டுருச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது. அடுத்தபடியாக மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்ப்போம். மோட்டோ ஒன் விஷன் மொபைல் ஃபோனை தனிப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட இந்த டிஸ்பிளேல 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ஹையா இருக்கு. சுத்தி இருக்கிற பெசல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளேக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ள கேமரா வச்சிருக்காங்க, செல்ஃபி கேமராவை. டிஸ்பிளே பாக்குறதுக்கு பல லைட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. கலர் ரீப்ரொடக்ஷன் வைப்ரண்டா இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இன்னுமே பல அப்ளிகேஷன்ஸ், ஏன் ஆண்ட்ராய்டு கூட ஆப்டிமைஸ் ஆகல. உதாரணத்துக்கு பப்ஜி விளையாடுறப்போ சைட்ல ஒரு பெரிய பிளாக் கலர் பேண்ட் இருக்கு. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அமேசானுடைய பிரைமா இருக்கட்டும், இதுல பாக்குற கண்டென்ட்ல கூட ஒரு சைடுல மட்டுமே ஒரு பெரிய பிளாக் பேண்ட் தெரியுது. யூடியூப், ஆஸ்பால்ட் 9 இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் எல்லாமே இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னுமே ஆண்ட்ராய்டு நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், அந்த ஒரிஜினல் ஸ்டாக் UI எல்லாமே இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு சப்போர்ட் வரல. ஆனா இது ஒரு ஆரம்பம் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா LG G6 வந்தப்போ கூட 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல பல அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்போ போக போக எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனுக்கும் போக போக எல்லா அப்ளிகேஷனும் ஆண்ட்ராய்டும் உங்களுக்கு 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த மட்டும் அருமையான டிஸ்பிளேன்னு சொல்றதை விட நல்ல ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். கேமராக்கு வருவோம். மொபைல் ஃபோன்ல 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.7 இதை சப்போர்ட் பண்றதுக்கு பின்புறத்தில் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. டூயல் LED ஃபிளாஷ் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வீடியோக்கும் இருக்கு. பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லோ லைட்ல உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். பல லைட்டிங் கண்டிஷன்ல ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியான இமேஜ் எனக்கு கிடைச்சது. இல்ல லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் பார்க்கிறதுக்கு கிளியராகவும் கிறிஸ்பாவும் ஷார்ப்பாகவும் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்ல ஒரு நேச்சுரலான டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்குது. போர்ட்ரேட் மோட் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜா போர்ட்ரேட் மோட் இருக்கு. ஆனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்ல அந்த கேமரா அப்ளிகேஷனை கொடுத்துருக்கிறதுனால யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்த அந்த செல்ஃபீஸுமே பல லைட்டிங் கண்டிஷன்ஸ் நல்லாவே இருக்கு. செல்ஃபீஸ் வீடியோடைய குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கலர்ஸ், எக்ஸ்போஷர், ஃபோக்கஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. ஹார்ட்வேர் பத்தி பார்ப்போம். இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது சாம்சங்குடைய Exynos சிப்செட் Exynos 9609. எனக்கு நம்ம கவுண்ட் பண்ணி கேட்கிற மாதிரி கேட்கணும்னு ஆசை. உனக்கு ஏன் இந்த வேலை? அந்த சாம்சங் தான் Exynos ப்ராசஸர் வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கான்னா உனக்கு ஏன் இந்த வேலை? அவனே Exynosல இருந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸருக்கு போயிட்டான். நீ இன்னும் எதுக்கு அவனுடைய ப்ராசஸரை பிடிச்சி உன் மொபைல் ஃபோனில் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. பட் இந்த மொபைல் ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த சிப்செட் யூஸ் பண்ணதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் மோசமானது இல்லை. ஆனால் இதை விட நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம்.
நிறைய கேம்ஸ் விளையாண்டு பார்த்துட்டேன், அப்ளிகேஷன்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு, மெமரியை ஃபுல் பண்ணி பார்த்தாச்சு. மொபைல் ஃபோன் ஓடுது, இங்கேயும் திக்கி திணறி நிக்கல, நல்லா தாராளமா ஓடுது. ஆனா இதுவே ஒரு ஸ்னாப் டிராகன் 675 இல்ல ஒரு ஸ்னாப் டிராகன் 636 ப்ராசஸராச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் அதை விட உங்களுக்கு டெவலப்பர் கம்யூனிட்டியோட சப்போர்ட்டுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடா இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக் வச்சு பாட்டு கேட்டு பார்த்ததுல ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, டால்பி சவுண்ட்லாம் கொடுத்திருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்லிட முடியாது, ஃபேஸ் அன்லாக்குமே ஃபாஸ்டா இருக்கு, இரண்டுமே அக்யூரேட்டாவும் இருக்கு. மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு 1 மூலமா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மோட்டோரோலா பிரத்யேகமா கொடுத்திருக்காங்க. மோட்டோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்கு பல ஃபீச்சர்ஸ்லாம் உள்ள கொடுத்திருப்பாங்க. சாப் பண்ணா அந்த ஃபிளாஷ் லைட் எரியுறது, ட்விஸ்ட் பண்ணா கேமரா ஓபன் பண்றது, மொபைல் போன் லாக்கா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரியுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மோட்டோரோலா தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஜெஸ்டர்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆண்ட்ராய்டு 9ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது தவிர இந்த மொபைல் போனுக்கு அவங்க ஆண்ட்ராய்டு Q மற்றும் ஆண்ட்ராய்டு R அப்டேட் கொடுப்போங்கிற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிற ப்ராமிஸும் மோட்டோரோலா தரப்புல சொல்லிருக்காங்க. கடைசியா மொபைல் போனுடைய பேட்டரி 3500 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு டர்போ சார்ஜர் 15 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போன் இந்த சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்றப்போ 2 மணி நேரத்துக்கு கம்மியாவே 0 to 100% சார்ஜ் ஆயிருச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா மொபைல் போன்ல உங்களுக்கு 6 to 7 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஒரு நாளுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. மொபைல் போனுடைய Motorola One Vision மொபைல் போனுடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19,999. ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட் தான், ஒரே வேரியன்ட் தான். ஆனா 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. என்கிட்ட இருக்கிற அந்த பிரவுன் கலரும் இன்னொரு ப்ளூ கலரும் கொடுத்திருந்தாங்க. ப்ளூ கலர் இப்ப பார்த்து நம்ம எல்லாரும் பழகி போன ஒரு கலர் ஆயிடுச்சு. இந்த பிரவுன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விலைக்கு இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்திருக்காங்க, 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடும் அதாவது ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் பிக்சல் கொண்ட கேமரா சென்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, 15 வாட் டர்போ சார்ஜர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பல விஷயங்கள் இவங்க கொடுத்திருக்கிறதுனால 19,000 rupees 20,000க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமா மோட்டோரோலா இருந்து வந்த மொபைல் போன் எல்லாமே லோ ஸ்பெசிஃபிகேஷனாகவும் ஹை பிரைஸாகவும் இருந்துட்டு வந்துச்சு. ஆனா இந்த மொபைல் போன் ஓரளவுக்கு ஆவரேஜான பிரைசிங்ல நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், இவங்க இந்த எக்ஸைனோஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணாம ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மொபைல் போனை நான் தாராளமா தைரியமா போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். இந்த மோட்டோ விஷன் மொபைல் போனை பத்தின வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.